ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வேடம் vlogs. ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, மை சைல்ட்ஹுட் ட்ராமாஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்ததை வந்து நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிப்பேன் அந்த டைம், வெக்கேஷன் டைம் அப்போ. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன். அவங்கலாம் என் ரிலேட்டிவ்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் என் ஏஜ் டைப்ல இருப்பாங்க. என்னோட ஒரு வயசு 2 வயசு பெரியவங்க, சின்னவங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து அவங்க கூட நான் விளையாடுவேன். விளையாடும் போது வெக்கேஷன் டைம் நான் விளையாடுறேன். அப்போ ஒரு அங்கிள் இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு எங்களை இன்வைட் பண்றாங்க. எங்க 3 பேரை இன்வைட் பண்றாங்க. நாங்களும் போறோம். அப்போ அவர் வந்து ஒரு மூவி வந்து போடுறாரு. ஒரு மூவி வந்து போட்டு விடுறாரு. அது வந்து ஒரு இங்கிலீஷ் மூவி. அந்த மூவி பேர் வந்து கூஸ் பம்ப்ஸ். என்னால இன்னும் ஞாபகம் வச்சுக்க முடியுது. தட் இஸ் அ கூஸ் பம்ப்ஸ். அது வந்து இந்த மூவி பேர் வந்து கூஸ் பம்ப்ஸ். ஸோ அது வந்து இங்கிலீஷ் மூவி. நான் வந்து பேசிக்கலா நான் வந்து தமிழ் தான். தமிழ்ல வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். அதாவது இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தான் படித்தேன். பட் ஸ்டில் நீங்க எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சா கூட நமக்கு கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. அதுவும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ ஆமா தெரியும், வி கேன், நம்ம வந்து வாசிப்போம், எழுதுவோம். பட் ஒரு ஃப்ளூயண்டான ஒரு இங்கிலீஷ் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஸோ அதே மாதிரிதான் நானும், எனக்கும் இல்லை. அப்போ வந்து அவ்வளவா இல்லை. அதை வந்து அந்த அங்கிள் வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெக்காபுலரிஸ் வந்து வளரும், என்னோட ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு அவர் போட்டாரு. ஆமா, அதுல அது ஒரு தப்பும் இல்லை. தட்ஸ் குட் திங். அதை வந்து நம்ம பண்ணலாம், அதான் பிரச்சனையே இல்லை. என் கூட இருக்கிறவங்க வந்து செம்மையா இங்கிலீஷ் பேசுவாங்க, சூப்பரா பேசுவாங்க, பயங்கர ஃப்ளூயண்டா பேசுவாங்க. அவங்க ரீட் பண்ணுவாங்க, எழுதுவாங்க, பேசுவாங்க, அவங்களால புரிஞ்சுக்க முடியும். தே ஹாவ் தட் டைப் ஆஃப் திங். ஸோ தட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். பட் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம கிராமத்துல தான் படிச்சோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, நான் அந்த படத்தையும் உட்காந்து பார்த்தேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயம் புரியல. நான் வந்து மறுபடியும் அவங்க கிட்ட கேட்டேன். நான் பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சொல்றாங்க, அது என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ரிஃப்யூஸ்னா இது அப்படி அது அப்படி அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு மாதிரி நம்ம சொல்றதே கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வயசுல இருக்கும் தானே, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒரு பிரச்சனையே இல்லை, எல்லாருமே என் வயசு பிள்ளைங்க தான். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனா அந்த அங்கிள் என்ன பண்ணாரு அப்படின்னா, மறுபடியும் பர்டிகுலரா என்கிட்டயே, புரியுதா உனக்கு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுதா உனக்கு, அவங்க என்ன சொல்றாங்க, கீழே இருக்கிறத வாசி, கீழே வரத வாசி அப்படின்னா, அந்த அந்த கீழே கொடுக்குற கேப்ஷன் இருக்கும் இல்லையா, நம்ம இங்கிலீஷ்லயே இருக்கும் கேப்ஷன். ஸோ அந்த மாதிரி தானே இருக்கும். அதை வந்து என்னால ஃபாஸ்டாவும் வாசிக்க முடியல என்னால. இன்னொன்னு எனக்கு ஐசைட்டும், அதாவது தூரத்துல உட்காந்து பாக்குறோம், எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலா அவ்வளவா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் தெரியலன்றதுதான் பிரச்சனை கேட்டா, இல்ல எனக்கு வாசிக்கவே முடியல. அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து போகுது. இப்போ நம்மளால இங்கிலீஷ் பேச முடியுது, இங்கிலீஷ் அவ்வளவு சீக்கிரம் வாசிக்க முடியுது அப்படின்றதுக்காக ஒரு ஃபிஃப்த் படிக்கும் போதும் அப்படியே உங்களால இங்கிலீஷ சீக்கிரமா வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாதுதான். ஸோ நான் வாசிக்க முடியல. அது எனக்கு வந்து மறுபடியும் என்கிட்ட கான்ஸ்டன்டா கேட்கறது, என்ன மட்டுமே பாயிண்ட் பண்ணி கேட்கறது வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருந்துச்சு. ஒரு மாதிரி சங்கட்டமா தான் இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அந்த படம் முடியிற வரைக்குமே நாட் ஹாப்பி வித் தட். எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்துச்சு. எனக்கு எப்படா போவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி படம் முடிஞ்சதும் போயாச்சு. இப்போ அடுத்த நாளும் எங்களை வர சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து இன்சைட் அவுட்ன்ற, அது ஒரு அனிமேஷன் மூவி, கார்ட்டூன் மூவின்னு வச்சுப்போம், அந்த மாதிரி ஒரு மூவி. ஸோ அடுத்த நாள் வந்து இல்ல நான் வரல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் வரலன்னு சொல்லிட்டேன். இங்கதான் நான் வந்து ஒரு பொய் சொல்றேன். அவங்க ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல எனக்கு கண்ணே தெரியல, தூரத்துல இருந்து பாக்குறதுனால எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொன்னேன். ஆமா, எனக்கு வந்து அப்ப ஐ இஷ்யூ இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு டோட்டல் ஓவரால் கான்செப்ட்னா எனக்கு புரியல, அவ்வளவுதான். எனக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நான் கேட்டாலும் எனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை. அது ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்டான ஒரு சங்கட்டமான ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதுக்காக நான் ரெஃப்யூஸ் பண்றேன், இல்லை நான் வரல. சரி, நான் விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டான். ஸோ அடுத்த நாள் வந்து எனக்கு அவங்க வீட்டுக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. நான் போறேன், அவங்க வீட்டுக்கு போறேன், அந்த அங்கிள் வீட்டுக்கு போறேன். அவங்க வந்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, உனக்கு புரியலன்னா நீ வரல அப்படின்னு கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன வச்சு நல்லா ஃபன் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்மள வந்து நமக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு எல்லாரும் நக்கல் பண்ணி சிரிக்கும் போது அது எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து புரியும் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்டான ஒரு ஃபீலிங்ஸ், அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அந்த அந்த டைமே வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த இடமே, அந்த சுச்சுவேஷனே எனக்கு பிடிக்கல. வைபும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. அது ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஸோ இப்போ இதை ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த அங்கிளை பத்தியோ, என் ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ, இல்லை இந்த சுச்சுவேஷன் பத்தியோ பேசுறதை விட, அதோட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசணும்.
இப்போ அந்த இந்த இந்த சீனை வந்து நான் இப்போ நினைக்கிறேன் அப்படின்னா இத்தனை வருஷம் ஆச்சு. நான் 5th படிக்கும்போது நடந்தது. இப்ப எனக்கு இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அதை நினைக்கும் போது கூட எனக்கு வந்து அந்த எமோஷன் அப்போ எனக்கு எந்த மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருந்துச்சோ, எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சோ, அது வந்து இப்போ என்னால ரீக்ரியேட் பண்ண முடியல. எனக்கு வந்து உடனே வருது. இப்ப அத நினைக்கும் போதே, ஓ! இந்த மாரி தான் நடந்துச்சு. நம்ம இப்படிதான் ஃபீல் பண்ணோம் அப்படின்றது வந்து என்னால ஞாபகம் வச்சுக்க முடியுது. அப்போனா அது அந்த அளவுக்கு அந்த ஃபீலிங் வந்து நம்ம மேல ஸ்டிக் ஆயிருக்கு. நம்ம எமோஷன் மேல அது வந்து ஸ்டிக் ஆயிருக்கு. அதுதான் அதுக்கான அர்த்தம். இப்போ நான் இந்த அங்கிள பத்தி பேச போறோமா அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த அங்கிளோ, இந்த மாரி பீப்புள்ஸோ அவங்க பண்ணலைன்னா இன்னொரு ஆள் பண்ணுவாங்க நமக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருப்போம். இப்போ உங்க லைஃப்ல வந்து நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ எப்படி நான் சொல்றேன், இப்போ இந்த மாரி வந்து இது ஒரு விஷயம் இல்ல. இது மாரி நெறைய விஷயம் எனக்கு இருக்கு. இது மாரி எல்லாத்துக்கும் இருக்கும். அவங்க வந்து நீங்க அத ரிமெம்பர் பண்ணும்போது, உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து இத பெருசா எடுத்துக்காது. இது ஒரு விஷயமா, ஓ அவங்க ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு நெனச்சு விட்டுரும். பட் சப்கான்ஷியஸா அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களோட எமோஷன் தான். இப்ப நான் இத பத்தி நினைக்கும் போதே என் எமோஷன் வந்து டக்குன்னு ஷிஃப்ட் ஆகுது. ஒரு பேடான ஒரு எமோஷன் குடுக்குது அப்படின்னும்போது, இது வந்து நம்மளோட எமோஷன்ல இன்னும் இருக்கு. இது வந்து நமக்கு ஸ்டிக் ஆன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னா, அது வந்து உங்களோட எமோஷனோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து நல்ல விஷயமா இருக்கு. எல்லாமே ஒரு நல்ல விஷயமாவே இருக்கு. எல்லாமே ஓகே பரவால்ல அப்படின்னா பிரச்சனை இல்ல. பட் ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. அத நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து உங்களோட எமோஷன்ல அது டீப்பா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ட்ரீட் நீங்க யூடியூப்ல உங்க சைல்ட்ஹுட் ட்ராமாவ எப்படி ட்ரீட் பண்றது, எப்படி ஹீல் பண்றது அப்படின்றத பார்த்து ஹீல் பண்ணுங்க. தட் இஸ் வெரி குட். இது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ட்ரீட் பண்றது பெட்டர் ஐ திங்க் ஸோ. ஸோ ஏன்னா நானும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது நம்ம ஹீல் பண்ண ஆரம்பிக்க அதுல இருந்து ரிலீஸ் ஆக ஆக இட் ஃபீல் பெட்டர். நீங்க முதல் இருந்ததை விட நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ யூ கேன் டேக் அ ட்ரை. ஓகே ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.